Okay, good morning to all once again. Once again, good morning to all. Morning, sir. Good morning, sir. Okay, Good morning, sir. so here we are going to discuss about moment distribution method. Moment distribution method. So moment distribution method வந்து one of the most and powerful method in structural engineering. இப்போ வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுல வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து மொமெண்ட் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ், நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம ஆக்சுவலா போன இதுல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரிதான் இதுலயும் வந்து கால்குலேட் பண்ணலாம். போன எந்த இதுன்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்லயும் ஃபைனலா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ தான் மெயினா கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆனா வந்து நிறைய மெத்தட் இருக்கு, வெரைட்டி ஆஃப் மெத்தட். பேஸ்ட் ஆன் த கன்வீனியன்ஸ் வி கோ ஃபார் டிஃபரெண்ட் மெத்தட். தேர் ஆர் சப்ஸ்டியூட்டரி மெத்தட். இது எல்லாமே எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல வந்து மோஸ்ட்லி வந்து டிசைன் கம்பெனி. இப்போ ஈவன் நம்ம பிஇ படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகாது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். பட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மோர் ஸ்பெஷலைஸ் அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக்கா அதுலயே வந்து நிறைய போவாங்க. இப்போ இது வந்து நார்மலா ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ல அனாலிசிஸ் அண்ட் டிசைன், அனாலிசிஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பத்தி தான் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து மோர் பவர்ஃபுல் மெத்தடு. இதுல வந்து சின்ன ப்ராப்ளம் இருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் போகலாம். பட் நான் ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்திலேயே வந்து எல்லாமே கான்செப்ட்ஸ் வர்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து கிவன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஸோ இதான் கிவன் ப்ராப்ளம். இல்ல மைக் அமர்த்திடலாம். நான் சொல்லும் போது மைக் ஆன் பண்ணி நீங்க பேசிக்கோங்க. So this is your given problem: 2 meter, 3 meter, 4 meter, 10 kilonewton per meter. This value will be this 1.5 meter. This is 2.5 meter. The loading pattern is 30 kilonewton. EA is constant. This is also a continuous beam. So why it is called as continuous beam? Lechmanan solunga. Why it is called as continuous beam? More than one span, sir. More than one span and also more than two supports. So that is why this is called as continuous. சரியா? ஸோ இதனால தான் அது கண்டினியூஸ் பீம் சொல்றோம். இப்போ இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல போன டைம் வந்து நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ அதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இதுலயும் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஃபார் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் வந்து ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். மூணாவது வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இது கண்டுபிடிச்சிங்க, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாலாவது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த 4 ஸ்டெப் தான். போன ப்ராப்ளத்துக்கு வந்து 6 ஸ்டெப் பக்கத்துல வந்துருந்துச்சு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல. இதுல வந்து இந்த 4 ஸ்டெப் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸட் ஹெட் மொமெண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுல புது ஸ்டெப் எப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், இது ஒண்ணுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸோ இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ ஸ்டெப் 1 ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். இப்போ ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேன் ஏபி. இது 3 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம். திஸ் இஸ் கால்ட் அஸ் 3 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம். ஏபி ஸ்பேன் ஏபிக்கு வந்து MFAB is equal to, இது வந்து உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கு. லோடிங் பட்டன் வந்து சென்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா -WL/8. இது டிஃபரெண்டா இருக்கு. இதுல போனதுல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணல, அதாவது லோடு வந்து தள்ள இருக்கு. பட் இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலான்றது உங்களுக்கு ஈஸியா புரியாது. -WA(B²/L²). இப்போ -W -40 into A is equal to 2, B is equal to 3² divided by L is equal to 5². இந்த 2 எப்படின்னா இது A, இது B. ஸோ அதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா you will get the answer 28.8 kilonewton meter.
அடுத்து m of சார் வருது. மைனஸ் ஏ வருதுன்னு யாரு பேர் சொல்லுங்க? ஷாருக் கான் சார். உங்க பேர் ஷாருக் கான். So okay, very good. So yesterday for last classes I have discussed why it is negative, because when you have consider a beam, ஒரு beam அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த beamல வந்து fixed end, we are assuming all the supports are fixed, அதுதான் கான்செப்ட். சோ நமக்கு fixed end moment கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், all the supports are fixed கண்டுபிடிக்கணும். அப்ப இதுதான் ஒரு beamனா ரெண்டுமே fixed-ஆ இருக்கும். இதுக்கு மேல ஒரு லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ரியாக்ஷன் வந்து இந்த கையிலயும் இந்த கையிலயும் இருக்கும். ரியாக்ஷன் என்ன, தள்ளுற ஃபோர்ஸ். மேல இருந்து இப்ப கீழ இருந்து அமுக்கும் போது இந்த கை வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரியாக்ட் ஆகும், இப்படி இந்த கை வந்து கிளாக் வைஸ்ல ரியாக்ட் ஆகும். மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ், இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ், இப்ப ஒரு பேனா வச்சு ஏற்கனவே நான் போனதுலயே சொன்னேன் நான் எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லோடு இப்படி ஆக்ட் ஆயிருக்கு, இந்த பேனா தான் லோடுன்னு வச்சுக்கோங்க. லோடு என்ன ஆகும், கீழே தள்ளும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடது கை என்ன பண்ணும், இப்படி போகுமா, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுமா, இந்த கை என்னது கிளாக் வைஸ்ல போகும். So that is why it is negative. Usually we remember that negative part is come will like that. Suppose exam நான் மறந்துட்டீங்கன்னா first negative னு வச்சுக்கோங்க, அடுத்து positive னு வச்சுக்கோங்க. சோ ஆனா கான்செப்ட் இதுதான். எப்படின்னா மேல இருந்து லோட் ஆகும் போது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால அது நெகட்டிவ். புரிஞ்சுச்சாப்பா? ஓகே சார். இப்போ வந்து பிளஸ் w a square b divided by l square. இப்போ 40 into a வந்து 2 squared into b வந்து 3 divided by l வந்து 5 squared. அப்ப ஆன்சர் வந்து உனக்கு என்ன வருதுன்னா 19.2 கிலோ நியூட்டன் மீட்டர். அதுக்கு அடுத்து ஸ்பேன் பிசி, இதெல்லாம் ஏற்கனவே போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. m of bc is equal to wl square divided by 12. இங்கேயும் நெகட்டிவ் தான். ஸோ இது வந்து w வந்து 10 into l squared வந்து 4 square divided by 12. ஸோ அப்போ ஆன்சர் உனக்கு என்ன வருதுன்னா -13.33. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ அது எல்லாமே கால்குலேட்டரோட கொண்டு வந்துருங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கால்குலேட்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 into then again 4 square divided by 12 plus 13.33 kilonewton meter. ஸோ அடுத்து ஸ்பேன் வந்து என்னன்னா சிடி. ஸ்பேன் சிடியோட லோடிங் பேட்டர்னும் என்னது, எசென்ட்ரிக் லோடிங் பேட்டர்ன் தான். எசென்ட்ரிக்னா என்னன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். சென்ட்ரல் லோடிங் பேட்டர்ன் சென்ட்ரல்ல இருக்கும், அதுக்கு ஃபார்முலா வந்து -WL/8. இப்ப இதான் வந்து அந்த ஃபிக்ஸட் பீனா, இது கரெக்டா சென்ட்ரல் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து -WL/8. சரி, இது -WL/8, இது பிளஸ். இதுதான் போன சம்ல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி லோடிங் பேட்டர்ன் போன ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்லயே பார்க்கல. ஸோ இங்க வந்து பார்த்ததுனால உனக்கு அந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ ஸ்பேன் சிடிக்கு வந்து நீங்க கேல்குலேட் பண்ண போறீங்க. ஸ்பேன் சிடிக்கு வந்து m of cd is equal to minus of w a b squared divided by l squared. w is equal to minus of, இந்த சம்பளம் வந்து 30 கொடுத்துருக்காங்க, a வந்து 1.5, இது 30, a வந்து 1.5. so therefore it is 1.5 into b வந்து 2.5, இங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 2.5 the whole square divided by length is equal to எவ்வளவு வரும், length is equal to 4 squared வருது. length வந்து 4, 1.5 plus 2.5 4, therefore it is 4 squared. Finally we will get the answer minus of 17.58 kilonewton meter. Very good. m of dc is equal to w a squared b by l squared. அப்ப எவ்வளவு வருது அப்படின்னா வந்து 30 into 1.5 whole squared into 2.5 divided by 4 squared. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 10.55 கிலோ நியூட்டன் மீட்டர். வித் திஸ் ஆல் ஆஃப் யூ கெட் கிளியர். ஸ்டெப் 1 இஸ் ஓவர். ஓரளவுக்கு வந்திருக்கவங்களா புரியும். நியூ கமர் ஷாருக்கான் புரியுதா உனக்கு? புரியுது சார். ஓகே. சோ அப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2 என்ன இருப்பா? வாட் இஸ் யுவர் ஸ்டெப் 2 சந்தோஷ்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சார். ஓகே, வெரி குட். ஸ்டெப் 2 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதுவும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் ஒரு டேபிள்ல போட்டு நம்ம வந்து சால்வ் பண்றோம். டேபிள்ல எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மொமெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இந்த ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, இந்த ஏ சப்போர்ட்னா இதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்கிட்டு பண்றதுக்கு பீம் இல்ல, அதனால இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, இந்த எண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. மோஸ்ட்லி நம்ம வந்து கன்சிடர் பண்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை பொறுத்தவரை மிடில் ஜாயிண்ட் தான். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
மொமெண்ட்டை வந்து பிரிச்சு கொடுக்குறது. இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு பிரிச்சு கொடுக்குறது, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு, அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு பிரிச்சு கொடுக்குறோம், இந்த எண்ட்ல இருந்து. அதனால இந்த ஏயையும் டியையும் கன்சிடர் பண்ண மாட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து இந்த மிடில் இருக்கிறதா பியையும் சியையும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்ப அதனால ஜாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிக்கணும். ஜாயிண்ட் பி போட்டு இந்த இடத்துல வந்து என்ன போடுறீங்க, மெம்பர்னு போட்டுக்கோங்க. மெம்பர் ஜாயிண்ட்ங்கிறப்ப உங்களுக்கு பி, இது மெம்பர்னு போட்டுக்கோங்க. மெம்பர்னு போட்டு இது ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெம்பர் வந்து இது வந்து பிஏ, இந்த ஜாயிண்ட் பிஏ, அப்ப இந்த ஜாயிண்ட் வேல்யூ வந்து பிசி. அடுத்து வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஸ்டிஃப்னஸ், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், டோட்டல் ஸ்டிஃப்னஸ், then distribution factor. Distribution factor na is equal to relative stiffness divided by total stiffness. இப்போ இத வந்து அப்படியே நீங்க ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் இதை பிரிச்சுக்கோங்க. ஜாயிண்ட் பி. அடுத்து ஜாயிண்ட் சி. இந்த ஜாயிண்ட் சி எடுத்துக்கிட்டோம்னா சிபி சிடி. அப்ப சிபி சிடி. சோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் மட்டும் தான் கவனிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கவனிச்சிட்டோம்னா நமக்கு மத்ததெல்லாம் ஈஸி தான். இப்ப நமக்கு 4 வேல்யூ கிடைக்கும் ஃபைனலா. சோ இது எப்படி அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எப்படின்னா பிஏ. பிஏ என்ன அர்த்தம், பில இருந்து ஏஏ பார்க்கணும். ஃபார் எண்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். பில இருந்து ஏஏ பார்க்கும்போது ஃபார் எண்ட் என்னவா இருக்கீங்க சதீஷ்? ஆர் ஃபிக்ஸட். ஃபார் எண்ட் ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால இது வந்து 4ei/L. வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸடா இருக்கும், இல்ல கண்டினியூஸா இருக்கும், இல்ல ஹிஞ்ச்டா இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் ஓவர் ஹேங்கிங்கா இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் கண்டிஷன். ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்னு வந்து 4ei/L, இன்னொன்னு வந்து 3ei/L. எந்த இடத்துல எல்லாம் 4ei/Lனா ஃபார் எண்ட் ஃபிக்ஸடு கண்டினியூஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் 4ei/L வரும். ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டு ஓவர் ஹேங்கிங் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வர்றப்போ உங்களுக்கு வந்து வரும்னா 3ei/L வரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இது ஒண்ணுதான் நீங்க எந்த சம்மு கேட்டாலும் நீங்க அந்த இது வந்து நீங்க மாத்தி போட்டுக்கலாம். அதாவது ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டு ரோலர் ஆர் ஓவர் ஹேங்கிங். ஃபார் எண்ட் வந்து ஹிஞ்ச்டு ரோலர் அண்ட் ஓவர் ஹேங்கிங்னா 3ei/L வரும். அதாவது 3 ஃபார் எண்ட் வந்து இங்கே எழுதிடுறேன். ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டு ரோலர் ஆர் ஓவர் ஹேங் அத மாதிரி இருந்துச்சுன்னா 3ei/L. அதே மாதிரி ஃபார் எண்ட் ஃபிக்ஸடு கண்டினியூஸ், ஃபிக்ஸடு கண்டினியூஸ். இது வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சம்முக்கு போயிடுவோம். ஸோ 3ei/L 4ei/L அதுதான் வந்து ரெண்டு ஃபார்முலா. இப்போ ஸ்பேன் பிசியை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஆலன் விஜய் முத்தமலை நித்தினாராயண் யாருமே இல்லையா? சரி நீங்க சொல்லுப்பா. சதீஷ் சொல்லு. நான் இந்த எண்ட்ல வந்து இப்ப ஸ்பேன் பிஏக்கு போட்டேன் 4ei/L. எதை பேஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல இருந்து இங்க பாக்குறேன் ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸடு. ஸோ therefore it is 4ei/L. அடுத்தது வந்து ஸ்பேன் பிசிக்கு வந்து நம்ம இந்த பிசிக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்ப பிசிக்கு சொல்லுங்க பார்த்துட்டு டக்குன்னு. பிசிக்கு சொல்லுங்க. 4ei/L. Why it is 4ei/L? UDL acting ரெண்டுமே சப்போர்ட் கான்செப்ட். அப்படி இல்லப்பா, நான் என்ன சொன்னேன் உனக்கு, ஃபார் எண்ட் ஃபிக்ஸடு, ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டு இந்த மாதிரி கண்டிஷன் சொன்னேன்னா ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டு ரோலர் ஓவர் ஹேங்கிங், ஃபார் எண்ட் ஃபிக்ஸடு கண்டினியூஸ், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல முதல்ல எப்படி போட்டேன்னா ஃபார் எண்ட் ஃபிக்ஸடு, அதனால தட் இஸ் 4ei/L. இந்த இடத்துல என்ன ஆகும், ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டுன்னு நினைச்சிடக்கூடாது, இட் இஸ் கண்டினியூஸ். இந்த எண்ட் வந்து கண்டினியூஸ் ஆக போகுது. அப்ப வந்து என்ன இருக்கும் ஃபார்முலா 4ei/L. அடுத்து வந்து சிபிக்கு பாக்குறீங்க. சிபிக்கு பார்க்கும்போது என்னது, ஃபார் எண்ட் என்னது ஃபிக்ஸடா கண்டினியூஸா, கண்டினியூஸா போகுது. சோ அப்ப வந்து என்ன ஆகும் 4ei/L. தென் சிடி, சிடிக்கு பார்க்கும்போது ஃபார் எண்ட் என்ன பாருக்கு சதீஷ், கண்டினியூஸ். கண்டினியூஸ் எப்படி நீங்க சொல்றீங்க, இது கண்டினியூஸ் சொல்லி கண்டினியூஸ் இல்ல சார், கண்டினியூஸ் இல்ல சார். என்னப்பா எண்ட் பாயிண்ட் சார், முடிஞ்சிருச்சு.
அதுக்கு பேர் என்ன? சிம்பிளி சப்போர்ட்டட். அது ஹிஞ்சட் எண்ட். அப்ப வந்து என்ன ஆகும்? ஃபார்முலா என்னது? 3i/L. இப்ப கண்டிஷன்ஸ் உனக்கு புரிஞ்சிருச்சா? எப்படி 4ai/L எப்படி 3ai/L எப்படின்றது பிரிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? சோ அப்ப வந்து 4ei/L 4ei divided by L is equal to இந்த இடத்துல வந்து 5, இந்த இதுல வந்து 3 plus 2 5. அடுத்து 4ei divided by L is equal to ரெண்டாவதுல வந்து 4. அப்ப இது ei வரும், இது 4/5. மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் இது ரெண்டையும் கூட்டணும். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னா இது ரெண்டு வேல்யூ கூட்டணும். கூட்டும் போது 1.8 ei. அடுத்து வந்து 4ei/L 3ei/L. இங்கே அதே மாதிரிதான் 4e span CB. span CB க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 4. அப்போ 4ei/4. அடுத்து span CD க்கு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 3ei divided by L is equal to எவ்வளவு வருது? 4. இப்ப இது ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா, இது ரெண்டையும் வந்து இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 1.75 ei. சரியா? ஷாருக்கான் புரியுதா? ஷாருக்கான் இப்ப என்ன பண்றீங்க? இந்த 1.8 1.75 வந்துருச்சு. சோ இப்ப இது ரெண்டும் வந்து நம்ம டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை பொறுத்தல என்னது? ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். சார் அத டிவைட் பண்ணி கூட்டணுமா சார்? என்னமா? ரெண்டையும் அத டிவைட் பண்ணி கூட்டணுமா சார்? இப்ப இந்த ஸ்டெப் கேக்குறியா இந்த ஸ்டெப் கேக்குறியா? அந்த 4ei இந்த 4ei/L எப்படி வந்து கேக்குறியா இல்ல எந்த ஸ்டெப்ல ஒன் டவுட்? இல்ல சார், அது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணிட்டு அப்புறம் கூட்டி போடணுமா சார் டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ல? டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ல இது 4ei/5 இருக்கா? பிளஸ் 4ei/4. இது ரெண்டையும் கூட்டி தான் போட்டிருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. 4/5 டிவைட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்குமா? அப்புறம் பிளஸ் 1 கூட்டினா 1.8. அதாவது 4 divided by 5 வந்து 0.8. 0.8 பிளஸ் 1a 1.8. சரியா? புரியுது. சோ அப்ப இது 1.8 இது 1.75 இப்ப இது ரெண்டு கிடைச்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு? 4/5 ei டிவைடட் பை 1.8 இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணா ei கேன்சல் ஆயிரும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இந்த 0.44. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து 1 டிவைடட் பை 1.8 போடும்போது உங்களுக்கு 0.55. அடுத்து இதே மாதிரி தான் இதே ரெண்டையும் பண்ணும்போது உங்களுக்கு 0.57 then 0.43. with this your distribution factor is over. Step 3 என்னன்னு சொல்லுங்க சந்தோஷ்? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். வெரி குட். ஸ்டெப் 3 வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். சோ இப்ப இதுக்கு போன டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, மோனோ டேபிள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஒன்லி மிடில்ல மட்டும் தான், இந்த ரெண்டையும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த கண்டினியூ ஆகாத, அதாவது ரெண்டு ஸ்பேன் இல்ல அப்படின்னா வந்து விட்டுருவோம். ரெண்டு ஸ்பேன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து கால்குலேட் பண்ண முடியும். சோ அதனால வந்து விட்டுருவோம். இப்ப மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை பொறுத்தளவு எல்லா ஜாயிண்டையும் எடுப்போம். ABCD எல்லா ஜாயிண்டையுமே எடுத்து நம்ம வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். எல்லா ஜாயிண்டையும் எடுப்போன்றனால ஜாயிண்ட் எடுத்துட்டு நேரா ஒரு கோடை போட்டுருங்க. நேரா வந்து கீழே வரைக்கும் நீட்டா ஒரு கோடை வந்து போட்டுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன போடுறீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் ஏல வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு, அதனால ஏன்னு போட்டு கீழே அப்படி அதையும் போட்டுருங்க. போட்டீங்கன்னா கீழே வரைக்கும் கண்டினியூ ஆகும். அடுத்து ஜாயிண்ட் பியை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பில வந்து BA BCன்னு வரும், BA அண்ட் BC அந்த மாதிரி வரும். ஸோ அதனால ஜஸ்ட் மினிட். ஸோ பிஏல வந்து BA அண்ட் BC அப்படின்னு கிடைக்குதா? ஸோ அதே மாதிரி இந்த BA வந்து கீழே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி BCக்கு வந்து கீழே ஃபுல்லா அப்படி ஜாயின் பண்ணிட்டு அடுத்து C ஜாயிண்ட்ல CB தென் CD. அடுத்து D ஜாயிண்ட் ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் DC. ஸோ இது AB
இது BA BC CB CD DC. இது உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். நான் இது ஜாயிண்ட்னு போட்டாச்சு, இதுக்கு பேர் மெம்பர். அப்ப ஜாயிண்ட் தனியா வந்து அடுத்து மெம்பர். இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0.44, 0.55, 0.57, 0.43. அதை இங்க எழுத போறேன். எந்தெந்த இடத்துல 0.44, 0.56, 0.57, 0.43. Once again I am explaining. இப்ப வேற ஒண்ணும் எழுதல. ஜாயிண்ட் மொத்தம் 4 ஜாயிண்ட் இருக்கு. A B C D. A ஜாயிண்ட்ல ஒரு மெம்பர் இருக்கு. அது என்ன மெம்பர் அப்படின்னா AB. A ஜாயிண்ட்ல ஒரே ஒரு மெம்பர் இருக்கு, அது வந்து AB. B ஜாயிண்ட்ல 2 மெம்பர் கனெக்ட் ஆகுது, BA BC. C ஜாயிண்ட்ல CB CD. D ஜாயிண்ட்ல DC. அது ஃபுல்லா எழுதிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ல கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வேல்யூ 0.44, 0.55, 0.57, 0.43. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன்பா. எடுத்துட்டு எழுதிட்டு இப்ப இதை பொறுத்தளவு, இந்த சம்ம பொறுத்தளவு வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு ஒரு 2 விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். ஒண்ணு வந்து என்னன்னா பேலன்சிங், அனதர் ஒன் இஸ் கேரி ஓவர். பேலன்சிங் அண்ட் கேரி ஓவர். இது 2 தான். இந்த 2 மட்டும் தான் கடைசி வரைக்கும் பண்ணுவோம், நெக்லிஜிபிளா வர வரைக்கும் பண்ணுவோம், அவ்வளவுதான். சோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு நம்ம எடுத்து எழுதணும். அது என்ன அப்படின்னா வந்து ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -28.8, 19.2, -13.33, +13.33, 17.5. இந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த டேபிள்ல அப்படியே நீட்டா எடுத்து எழுதணும். அப்ப என்னென்ன வருது? -28.8, அடுத்து வந்து 19.2, -13.33, +13.33, -17.58, அடுத்து 10.55. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிட்டு அடுத்து நம்ம ஒரு சின்ன வேலை பார்க்கணும்ப்பா. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் எடுத்துட்டு இந்த 2 எண்டுமே ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணலாம், இந்த எண்டு ஃபிக்ஸடு இந்த எண்டு ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா பேலன்சிங் அண்ட் கேரி ஓவர்ன்ற ஸ்டெப்ல வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எண்டை பேலன்ஸ் பண்ணி கேரி ஓவர் பண்ணணும். இந்த எண்டை வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிட்டு கேரி ஓவர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க என்ன வேணாலும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கொடுத்தாலும் அடுத்த ஸ்டெப்பே நீங்க வந்து என்ன போட்டுக்கோங்கன்னா பேலன்சிங் போட்டுக்கோங்க. பேலன்சிங், அதுக்கப்புறம் வந்து கேரி ஓவர்னு போட்டுக்கோங்க. பேலன்சிங் அண்ட் ஜஸ்ட் a minute. So balancing, then carry over. Balancing, then carry over. இது ரெண்டையுமே எப்பயுமே எழுதிக்கோங்க. இப்ப இந்த 2 எண்டுமே ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை ஆஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரே வந்து ஃபார்ம் பண்றோம். ஸோ அப்ப பேலன்சிங் அண்ட் கேரி ஓவர் எப்படி பண்ணணும்னா, பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் தம்பி, கொஞ்சம் புரியுதா நான் சொல்றது? ஹலோ லட்சுமணன்? எஸ் சார், எஸ் சார். இப்ப இது வரைக்கும் வேற ஒண்ணும் இல்லை. இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து எடுத்து எழுதியிருக்கேன், மற்றபடி வேற எதுவுமே பண்ணல. இப்பதான் சம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேலன்சிங் ஸ்டெப் வர்றப்ப என்ன பண்ணணும்னா இந்த எண்டையும் இந்த எண்டையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எண்டு என்னது, ஃபிக்ஸட் எண்டு. சம்மல வந்து ஃபிக்ஸட் எண்டு கொடுத்துருக்காங்க, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த எண்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா இந்த எண்டு என்னன்னா ஃபிக்ஸடா இல்ல. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we are assuming all the ends are fixed and we found out the value of fixed end moment. ஆக்சுவலா இந்த எண்ட் ஃபிக்ஸட் கிடையாது. So இப்ப in order to release the fixed support we have to apply equal and opposite moment in that particular point. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த சம்ம பொறுத்தளவு இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுமே ஃபிக்ஸட்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிருக்கோம். ஆனா ரியல்ல வந்து இந்த ஜாயிண்ட் ஃபிக்ஸட் இல்ல, இந்த ஜாயிண்ட் ஃபிக்ஸட் இல்ல, இந்த ஜாயிண்ட் ஃபிக்ஸட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது பேலன்ஸ் ஆயிடும். எப்பயுமே ஒரு ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட்டை கொடுத்தோம்னா அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணிடும், இன்னொரு எண்டுக்கு வந்து ஃபார் எண்டுக்கு கேரி ஓவர் பண்ணிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஃபார் எண்டுக்கு கேரி ஓவர் பண்றதுக்கும் ஒரு சில கான்செப்ட் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்ப பேலன்ஸ் மட்டும் பண்ணிடுவோமா?
இப்ப இந்த எண்டை பொறுத்தளவு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லட்சுமணன் சொல்லுங்க. லட்சுமணன் சார் ஏன்னா பிக்ஸ்டா இருக்கு. அப்ப இந்த எண்டு மட்டும் தான் என்ன இருக்கு, பிக்ஸ்டா இல்ல, ஹிஞ்சுடு சப்போர்ட்டா இருக்கு. ஆனா நம்ம பிக்ஸ்ட் அசீவ் பண்ணிருக்கோம். அப்ப அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட் கொடுக்கணும் 10.55. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிடுச்சா, 0னா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா தம்பி? அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்க இந்த மொமெண்ட் இருக்குன்னா 10.55 சொல்லி ஒரு மொமெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து ஒரு ரிமார்க்ஸ் கூட போட்டுக்கோங்க இந்த இடத்துல. அப்பதான் உங்களுக்கு புரியும். ரிமார்க்ஸ் இந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து நீங்க சம்முக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். T support is hinged, need to be balance. அதுக்கப்புறம் இது பேலன்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பண்ண உடனே இது கேரி ஓவர் பண்ணும். டி சப்போர்ட் வந்து ஹிஞ்சுன்றனால நம்ம வந்து நீட் டு பி பேலன்ஸ்ன்றனால பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் எப்படின்னா இந்த டி சப்போர்ட் வந்து இங்கே போகும், டிசி சப்போர்ட் வந்து சிடிக்கு போகும். அது எப்படின்னா ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகும். ஆனா அந்த வேல்யூ அப்படியே நெகட்டிவ் அப்படியே வரும். கேரி ஓவரை பொறுத்தவரை நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து மாத்தக்கூடாது. அப்படியே வர்றதை வந்து இந்த மொமெண்ட் 10.5னா அதுல பாதி மொமெண்ட் இங்க போகும். என்ன கண்டிஷன்ல பாதி மொமெண்ட் போகும் அப்படின்னா வந்து அதுக்கு பேஸ்டான சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எண்ட் கிஞ்சுடு என்னப்பா சார் கேமரா மேல புரியல சார். தெரியல சார், என்ன தெரியல சார், ரொம்ப பக்கத்துல இருக்கு சார் எல்லாம். எதுப்பா எது தெரியல? கேமரா கொஞ்சம் மேல லிஃப்ட் பண்றீங்களா சார்? கேமராவா? ஓகே இப்ப தெரியுதாப்பா? ஓகே. ஓகே இப்ப என்னன்னா உங்களுக்கு ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகுதாப்பா? இங்க எப்படி ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகுதுன்னா அது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். கேரி ஓவரை பொறுத்தவரை எப்படின்னா ஃபார் எண்ட் பிக்சடு அப்படின்னா ஃபார் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் கண்டினியூஸ் அப்படின்னா மொமெண்ட் டிவைடட் பை 2. ஃபார் எண்ட் ஹிஞ்சுடு ஆர் ரோலரு ஆர் ஓவர் ஹேங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொமெண்ட் வந்து 0, மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். ஸோ இது ரெண்டு கண்டிஷன்ஸ் தான். இந்த கண்டிஷனை பொறுத்தளவு ஃபார் எண்ட் என்னன்னா கண்டினியூஸா இருக்கு, இந்த எண்டு வந்து கண்டினியூஸா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஹாஃப் ஆஃப் தி மொமெண்ட் இங்க கொடுத்துறோம். நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கவனிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஏன்னா எடுத்தோடனே நான் பெரிய ப்ராப்ளம் தான் போறேன், சின்ன ப்ராப்ளம் எதுவும் போடல. கிளாஸஸ்ல சின்ன ப்ராப்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் போடுவோம். இப்போ நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலங்கிறனால டைரக்டா நம்ம இந்த இதுக்கு போயிருக்கோம். அப்ப -5.8 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், கேரி ஓவர் ஆயிரும். கேரி ஓவர் ஆனோடனே திரும்ப வந்து என்ன பண்றீங்கன்னா இனிஷியல் மொமெண்டா வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் இதை இனிஷியல் மொமெண்டா வச்சுட்டு தான் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இனிஷியல் மொமெண்ட்னா என்னென்ன வரும்? இனிஷியல் மொமெண்ட் -28.8, 19.2, -13.33 +13.33. தென் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -22.86. தென் இட் இஸ் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எண்டு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் இது பண்ணல, சம்மே ப்ரொசீட் பண்ணல. நமக்கு தேவையான ஜாயிண்ட் எண்டு ஜாயிண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்றோம், பேலன்சிங் அண்ட் கேரி ஓவர்ன்றது போடுறோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்காப்பா? இல்லை யாருக்கு புரியலன்னு கேளுங்க, நான் சொல்றேன். நான் இன்னொருக்க கவனிக்கிறவங்களுக்கு. அதாவது இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒண்ணுமே பண்ணல, இந்த ஜாயிண்ட்டை மட்டும் பேலன்ஸ் பண்ணி 0 ஆக்கிட்டோம். இது பிக்ஸ்டு, அதனால விட்டுறோம். இனிமேல் தான் இப்ப மின்பிடியின்ல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறோம். இந்த ஜாயிண்ட்டை நம்ம இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இப்ப இங்க இருக்கிறத மட்டும் தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் அதே மாதிரி போனதுல என்ன பண்ணணும்னா எந்த சப்போர்ட் வந்து பிக்சட் கிடையாது, ஹிஞ்சுடா இருந்துச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த இதை வந்து ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மொமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்து அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். சோ அதுதான் வந்து நம்ம போனதுல பண்ணோம். இங்க என்ன பண்ணணும்னா அதே மாதிரிதான் 19.2 -13.33 எவ்வளவு வருது? கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க. இது ரெண்டையும் கூட்டணும்ப்பா. இப்ப இந்த ரெண்டு வந்து நம்ம பிக்ஸ் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. 19.2 -13.33 எவ்வளவு வருது லட்சுமணன்? 5.2
5.87 எவ்வளோப்பா? 5.87 5.87 மைனஸா பிளஸ்ஸா? பிளஸ் சார். எப்படிப்பா இங்க மைனஸ் 13.33 பிளஸ் 19.2 வந்து பிளஸ் சொல்லுங்க. பிளஸ் 5.87 5.87. இப்போ 5.87 இன்ட்டு இந்த 0.44 மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளவு வருது? 5.87 2.58 மைனஸ்ல போட்டுக்கணும். அதே மாதிரி 5.87 இன்ட்டு 0.56 மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளவு வருது? 5.87 into 0.56 3.2 மைனஸ் 3.28. இப்ப ஏன் நெகட்டிவ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இங்க ஏன் நெகட்டிவ் போட்டோம்? அதே கான்செப்ட் தான். பேலன்ஸ் பண்றதுக்காக நெகட்டிவ் போட்டோம். இங்க டைரக்டா இந்த வேல்யூ நமக்கு தெரியும், ஏன்னா இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எதுவும் இல்ல. டைரக்டா நமக்கு இந்த வேல்யூ தெரியும், அதனால நெகட்டிவ் போட்டோம். இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்த வேல்யூவை வந்து சம் பண்ணி வர்ற வேல்யூ வந்து உங்களுக்கு 5.87 வருது. இதோட இதை மல்டிப்ளை பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க நெகட்டிவ் போட்டிருக்கோம், இங்கேயே நெகட்டிவ் பண்ணிருக்கோம். சரியா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? தம்பி சந்தோஷ், எஸ் சார். சதீஷ், எஸ் சார் புரிஞ்சிச்சு. ஹரிஷ், எஸ் சார் புரிஞ்சிச்சு சார். புரியுது சார். லட்சுமணன், ராம விக்னேஷ், all of them get clear up to this? Yes, sir. all of them get clear? சரிப்பா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இதையும் அதே மாதிரி கூட்டுறோம். இப்ப வந்து சந்தோஷ் கால்குலேட்டர் வச்சிருக்கியா? நோ சார். சோ அடுத்த கிளாஸ் எல்லாருமே கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்துருங்க, யார் வேணாலும் நான் சொல்லுவேன் நானு. சோ லட்சுமணன் சொல்லுங்க. 13.33 மைனஸ் 22.86 எவ்வளவு வருது? இது ரெண்டையும் கூட்டுங்க. 13.33 minus 22.86 minus 9.53 minus 9.53 sir. 53 அவ்வளவுதான் சார். minus 9.53. So minus 9.53 so அப்ப minus 9.3 should be multiplied by 0.57 and should be multiplied by 0.43. இதுல இருந்து இதை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். ஆக்சுவலி இது நெகட்டிவ் இருக்கனால நெகட்டிவோட இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்குதுப்பா? 9.53 எவ்வளவு கிடைக்குது? 5.43. அது வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ்ல போடுறோம். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் பண்றதுக்காக. அடுத்து எகைன் வந்து 4.09. இது முடிச்ச உடனே நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணணும். எப்படி கேரி ஓவர் பண்ணணும்? இந்த எண்டு ஏபி எண்டு பிஏக்கு போகும், பிஏ எண்டு ஏபிக்கு போகும். இது ஃபார் எண்டு ஃபிக்ஸ்டு, அப்ப ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகும். இதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்க்க கூடாது, அப்படியே போடணும். அது எவ்வளவு வருதுன்னா மைனஸ் 1.29. அதே மாதிரி இது பிசி மொமெண்ட் வந்து சிபிக்கு போகும், பிசி மொமெண்ட் வந்து சிபிக்கு போகும். அது எவ்வளவு வருதுன்னா மைனஸ் ஆஃப் 1.64. அடுத்து சிபி மொமெண்ட் பிசிக்கு போகும். 5.43 மொமெண்ட் வந்து வேல்யூ வந்து 2.72. அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ வந்து ஃபார் எண்ட் என்னது ஹிஞ்சுடு, அப்ப வந்து இது 0 தான். இந்த எண்ட் இங்க வரும். இதுதான் கான்செப்ட். இதுதான் ஒரு சைக்கிள். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒன் சைக்கிள். ஒன்ஸ் அகைன் I shall explain on shall I move on to next step? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? புரிஞ்சிருச்சாப்பா? சரி, திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இப்ப இனிஷியல் மொமெண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இல்ல அதுவும் சொல்லணுமா? அது ஓகே சார். இப்ப யாரோ கேட்டாங்களா, அதுவும் சொல்லணுமா? சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியல் மொமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் வந்து ஹிஞ்சுடா இருக்கிறதுனால பிக்சரா இருந்தா, இந்த ரெண்டு சப்போர்ட் பிக்சரா இருந்துச்சுன்னா டைரக்டா இந்த பிக்சட் எண்ட் மொமெண்ட் தான் இனிஷியல் மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை வச்சே நம்ம பேலன்ஸ் கேரி ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இந்த சப்போர்ட் வந்து ஹிஞ்சுடு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு நெகட்டிவ் மொமெண்ட் கொடுத்து அந்த மொமெண்ட்டை கேரி ஓவர் பண்ணிட்டேன். அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி போட்டு வச்சுக்கிட்டேன் இனிஷியல் மொமெண்ட்னு சொல்லி. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு எண்டும் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு லைனை போட்டு விட்டுட்டு இன்பிட்வீன்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இருக்கு, இந்த 4 வேல்யூ, இதோட வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 19.2 மைனஸ் 13.33 கூட்டணும். கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5.87 கிடைக்குது. அதே மாதிரி இந்த வேல்யூ கூட்டணும். கூட்டும் போது மைனஸ் 7.53 கிடைக்குது. இதை சும்மா இங்க எழுதி வச்சுட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வேல்யூ தூக்கி இங்க மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ இங்க போட்டுக்கோங்க. இங்க வேல்யூ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆப்போசிட் வேல்யூ இங்க போட்டுக்கோங்க. இந்த வேல்யூ கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ. ஆப்போசிட்னா சிம்பிள்,
நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்தி ஏன் போடுறோம்னா இங்க எப்படி போட்டோமோ அதேதான் பேலன்ஸ் பண்றப்ப மட்டும் வர்ற வேல்யூ வந்து ஆப்போசிட்ல போடணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா எண்டையுமே பிக்சட்னு அசியூம் பண்ணிருப்போம். ஆனா ரியலா வந்து அந்த எண்டு வந்து நமக்கு வந்து பிக்சட் கிடையாது. இன் ஆர்டர் டு பேலன்ஸ் தட் அந்த மொமெண்ட் லாக் ஆயிருக்கும், அந்த பிக்சட் சப்போர்ட் லாக் ஆயிருக்கும். அதை ரிலீஸ் பண்றதுக்காகத்தான் நம்ம ஆப்போசிட்ல ஒரு மொமெண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலீஸ் ஆயிடும். இப்ப ஒரு வேல்யூ ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆனா தான் அதை நியூட்ரல் பண்ண முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து மொமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆயிருக்கோம், லாக் ரிலீஸ் பண்றதுக்காக இந்த பண்றோம். இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்தரா எப்படி இன்னும் அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சைக்கிள் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும். ஒரு சைக்கிள் தான் செஞ்சிருக்கேன், இன்னும் ஒரு சைக்கிள் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஆல்ரெடி we are running short of time. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பேலன்சிங். திரும்ப எப்பயுமே வந்து இந்த ரெண்டு எண்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே ஹைஃபன் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் தான் பார்க்கணும். இந்த வேல்யூ எவ்வளவு வருது, இங்க எதுவுமே கிடையாது, அப்ப 2.72. அதே மாதிரி இங்க ரெண்டையும் பார்க்கும்போது -1.64. இது ரெண்டையும் கூட்டும் போது -1.64 இருக்கு. அப்ப இந்த 2.72 இந்த 0.44 மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். ஆனா நம்ம நெகட்டிவ்ல போட்டுக்கணும். ஏன்னா பேலன்சிங் பண்றப்ப அந்த லாக்கை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம நெகட்டிவ்ல போடுறோம். நெகட்டிவ்ல வந்து போடுறப்போ உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா -1.20. அதாவது 2.72 இந்த 0.44 மல்டிப்ளை பண்றேன். அப்புறம் 2.72 இந்த 0.56 எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். அப்ப வேல்யூ வந்து -1.52. அதே மாதிரி மைனஸ் இருக்கப்ப இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. நீங்க முதல்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1.64 இந்த 0.57 மல்டிப்ளை பண்றேன். பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது 0.93 அப்புறம் 0.70. இது முடிச்ச உடனே இதுக்கு பேர் தான் பேலன்சிங். இந்த ஸ்டெப் புரியுதாப்பா? புரியுது. அடுத்து வந்து பேலன்சிங் முடிச்ச உடனே கேரி ஓவர். கேரி ஓவர் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார் எண்டு பார்க்கணும். ஏபி எண்டு பிஏ எண்டு அந்த வேல்யூவே இல்லை. இப்போ இது பிஏ எண்டு ஏபி எண்டுக்கு போகும். ஏபி எண்டு என்னது ஃபிக்ஸடு. இந்த சம்மில் வந்து ஃபிக்ஸடுன்னு இருக்கு. ஸோ ஃபிக்ஸட்னா ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் வந்து இங்கே போகும். அப்போ 1.20 இருந்து ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகும்போது 0.6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மொமெண்ட் வந்து சிபிக்கு போகும். இது வந்து என்னது கண்டினியூவஸ். அப்போ வந்து எவ்வளோ வரும் 1.52 மொமெண்ட் வந்து இங்கே போகும்போது வந்து -0.76. அடுத்து சிபி மொமெண்ட் பிசிக்கு போகும். அப்போ 0.93 வந்து எவ்வளவு வருது 0.46. அதுக்கப்புறம் சிடி மொமெண்ட் டிசிக்கு போகும். ஆனா இந்த எண்டு ஹிஞ்சுடு, அதனால வந்து இது 0, அதனால விட்டுறலாம். அப்புறம் இந்த மொமெண்ட் இங்க வர்றப்ப இங்க மொமெண்டே இல்லை, அதனால இந்த ஐஃபன். இது ரெண்டாவது சைக்கிள். அதே மாதிரி மூணாவது சைக்கிள் போகும்போதும் இதே மாதிரி தான் பேலன்சிங் கேரி ஓவர். பேலன்சிங் வந்து பண்றதுக்கு இந்த ரெண்டு எண்டையும் நம்ம ஐஃபன் போட்டுக்கணும். இந்த எண்டை மட்டும் தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து 0.46. இதை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 0.44 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதை கொண்டு இந்த வேல்யூ கொண்டு போய் இந்த 0.56 மல்டிப்ளை பண்ணணும். பட் இதை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டும் போது இது 0.76 0.76 இது நெகட்டிவ்ல இருக்கு, இங்க பாசிட்டிவ் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த 0.46 அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 0.20 மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 0.26, அப்புறம் 0.43, அப்புறம் 0.32. அதே மாதிரி இப்ப கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் பண்ணும்போது இந்த எண்டு இங்க போகும், ஏபி எண்டு பிஏக்கு போகும்போது 0, அப்புறம் 0.20 வந்து இங்க போகும்போது ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் போகணும். ஆனா நெகட்டிவ்ல வேல்யூ இருக்கு, அப்ப -0.1. அதே மாதிரி இங்க வேல்யூ வந்து 0.22 -0.13. இது முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணும் இல்லை, அதே ஸ்டெப் தான், ரிப்பீட்டட் சைக்கிள்ல பண்றேன் நான். 2 சைக்கிள் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. இது அடுத்த சைக்கிள் வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. பேலன்சிங் வந்து இந்த 2 எண்டையும் விட்டுறணும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்ன வருது வேல்யூனா 0.09 -0.12 0.07 0.05. கேரி ஓவர் அதே மாதிரி தான், போனதுல பார்த்த மாதிரியே தான். ஆஃப் ஆஃப் தி மொமெண்ட் இந்த மொமெண்ட் இங்க போகும், இங்க ஒண்ணும் கிடையாது. இந்த மொமெண்ட் இங்க வரப்போ உங்களுக்கு வந்து -0.05, அப்புறம் 0.04 -0.06 ஹைஃபன் ஹைஃபன். இப்போ எதோட ஸ்டாப் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் கேரி ஓவர்ல வந்து வேல்யூ வந்து 0.00 அந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து நீங்க மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபைனல் மொமெண்ட். ஃபைனல் மொமெண்ட்னா எங்க இருந்து கூட்டணும்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எங்க இருந்து கூட்டணும் அப்படின்னா வந்து
ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ல இருந்து கூட்டிடக்கூடாது. ஆக்சுவலா இந்த ரெண்டு எண்டும் ஃபிக்ஸடா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இதுதான் இனிஷியல் மொமெண்டாவே வச்சிருப்போம். இதே மாதிரி பேலன்ஸ் கேரி ஓவர் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து நீங்க ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ல இருந்து இதை கூட்டணும். ஆனா நம்ம இந்த எண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். எண்டை டிஸ்டர்ப் பண்ணனால நீங்க இந்த இனிஷியல் மொமெண்ட்ல இருந்து கூட்டிக்கணும். இந்த இனிஷியல் மொமெண்ட்ல இருந்து இது வரைக்கும் நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா -30.84, அதுக்கப்புறம் 15.13, அப்புறம் வந்து -15.07. இது ஆல்மோஸ்ட் 0 தான் வரும். இந்த எண்டை பொறுத்தளவு நமக்கு 0 தான் வரும். அப்புறம் 17.6 -17.7, இது 0. வித் இந்த இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி போட்டிருக்கேன். ஃபைனல் மொமெண்ட்னா இதுல இருந்து கூட்டணும். எதுலனா இனிஷியல் மொமெண்ட்ல இருந்து மட்டும் கூட்டணும். சில சம்ல வந்து இந்த ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடா இருக்கும். அப்படின்னா என்ன படுத்தோம், அந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டி இங்க போட்டுக்கணும். அதான் வந்து உங்களுக்கு. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து போடணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து போட்டுருவோமா? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ சம்ல வந்து இந்த மாதிரி சம் இருக்கு. இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறீங்க. சம் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுக்கு வந்து ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து போட்டுருவோமா? ஸ்பேன் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இங்கேயும் வந்து ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேன் ஏபிக்கு வந்து என்னப்பா ஃபார்முலா சந்தோஷ் சொல்லு? W AB by W. அது எவ்வளவு வருதுன்னா 48 கிலோநியூட்டன் மீட்டர். உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் WAB by L எப்படி சப்ஸ்டிட் பண்றது போன கிளாஸஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவது ஸ்பேன் BCக்கு வந்து உங்களுக்கு WL²/8. WL²/8னா உங்களுக்கு தெரியும். W வேல்யூ இங்க இருக்கு. இந்த சம்ல பாத்துக்குவீங்க. 40, ஏங்கிறது 2, பிங்கிறது 3. அதனாலதான் இது 40 × 3 × 2 / 5 போட்டீங்கன்னா 48 வந்துடும். இது WL²/8ங்கிறப்ப 10 × L²ங்கிறது 4² / 8. அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு? 20 கிலோநியூட்டன் மீட்டர் வருது. அடுத்த ஸ்பேனும் அதே மாதிரி தான். ஸ்பேன் BC ஸ்பேன் CD. இதுக்கும் ஃபார்முலா என்னன்னா WAB by L. இங்க இடத்துல W வந்து எவ்வளவு? 30. அப்ப 30 × ஏங்கிறது எவ்வளவுனா 1.5, பிங்கிறது 2.5 divided by length is equal to 5. So finally you will get the value of 28.125 kilonewton meter. இந்த வேல்யூ கிடைச்சிருச்சுப்பா. இது கிடைச்ச உடனே நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு சிம்பிளா ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டு இப்போ மொத்தம் 3 ஸ்பேன் இருக்கு. A B C D. இப்போ இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாயிண்ட் லோடு, அது கொஞ்சம் எசென்ட்ரிக்கா தள்ளி ஆக்ட் ஆகுது. அந்த வேல்யூ எவ்வளோனா 48. அதை நம்ம இப்போ ட்ரையாங்குலரா போட்டுறோம். அடுத்த வேல்யூ வந்து UDL 20. இது வந்து 48 கிலோநியூட்டன் மீட்டர். இது UDL வந்து 20, அதனால பிளஸ் சும்மா போட்டுக்கிறோம். இது 20 கிலோநியூட்டன் மீட்டர். அடுத்து வந்து ஸ்பேன் CD வந்து பாயிண்ட் லோடு. இந்த 28ங்கிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. ஸோ அதனால இதை நீங்க எப்படி போடுங்க. இந்த வேல்யூ வந்து 28.125 கிலோநியூட்டன் மீட்டர். இது முடிச்ச உடனே ஃபைனல் மொமெண்ட் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது 30.84. ஏபியோட வேல்யூ 30.84. இது ஆன்டி கிளாக் வைஸ், அதனால 30ங்கிறப்ப மேல போட்டுக்கிறோம். இது ஆன்டி கிளாக் வைஸ், இது மேல தள்ளும். இது கிளாக் வைஸ், பாசிட்டிவ் கிளாக் வைஸ், அதுவும் மேலதான் தள்ளும். அந்த வேல்யூ 15.13. ஸோ 15.13ங்கிறப்ப உங்களுக்கு இந்த 20யோட கொஞ்சம் கம்மி. இப்போ இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிசியோட வேல்யூ 15.07. அது இப்படி மேலதான் தள்ளும். இது கிட்டத்தட்ட இது ஒரே வேல்யூ தான் இருக்கும். அடுத்து சிபியோட வேல்யூ வந்து 17.16. 17.16 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இப்ப மேலதான் தள்ளும். அப்ப 17.16னா 20 கட்டில கொஞ்சம் கம்மி. அடுத்து இங்கேயும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதுவும் மேலதான் தள்ளும். அது 17.6. அதை இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ இப்படி ஜாயின் பண்றோம், இந்த வேல்யூ இப்படி ஜாயின் பண்ணிட்டு இதை ஃபுல்லா இப்படி ஷேர் பண்ணிக்கிறோம். இதை ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இங்க மேலேயும் இப்படி ஷேர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எது ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு மேல இருக்க வேல்யூ ஃபுல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. அதான் வந்து தட் இஸ் கால்ட் அஸ் ரிசல்டன்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேல எவ்வளவு வருது
அப்படிங்கிறதா தட் இஸ் கால்ட் அஸ் ரிசல்டன்ட். இங்கேயும் அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த இதில். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிசல்டன்ட் bending moment diagram. This is called as free bending moment diagram. So with this I conclude this problem. So all of you get clear? So இந்த PDF நான் அனுப்புறேன், இதை go through பண்ணி பாருங்க. இது டவுட் இருந்தா பாருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம். So those who are wanted to leave, you can leave. So because already we have some other classes. So யாரெல்லாம் வந்து நீங்க கிளம்பணுமோ கிளம்புங்க, மீதி இருக்கவங்க அப்படியே இருங்க. அட்டெண்டன்ஸ் கொடுக்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல கொடுக்காதவங்க கொஞ்சம்